போச்சு. இவருக்கு என்னெல்லாம் சூரிய எழுத்துக்களாக இருந்தது? சூரிய எழுத்துன்னு எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்க ஜேங்கிற எழுத்து உண்டான எண் வேல்யூ. அந்த எண் வேல்யூ வந்து ஜேக்கு 1, ஒய்க்கும் 1 தான். ஸோ 2 பக்கமும் உங்களுக்கு அந்த சூரிய எழுத்துக்களும் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஆரம்ப எழுத்து நிறைவு எழுத்து அப்படின்னு சொல்லும்போது 2 பக்கமும் ஒரே விதமான எழுத்துக்கள் வரும்போது அந்த வெற்றியினுடைய வீச்சு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை இப்போ நம்ம வந்து நியூமராலஜியில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இதில் வந்து பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிற விஷயம் இதை தாண்டி வேறு என்னெல்லாம் இருக்குது? நிறைய இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த அச்சீவ்மெண்ட் வேணாலும் யார் வேணாலும் அடையலாம். அடைஞ்சதுக்கு பிறகு அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இயற்கையே இவங்களை வந்து உருவாக்குனதுனால அவங்களுக்கு மனது வந்து தழும்பாது. அந்த பெஞ்ச் மேஜை தூக்குனார் பார்த்தீங்களா, அதாவது அந்த இடத்துல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாருங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மிகப்பெரிய உயரிய ஸ்தானம், யாரோ இருந்த இடம், யாரோ கனவு கண்ட இடம், ஆனால் நிறைவேறாமல் போன இடமும் கூட. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அடையும் போது அந்த நிறைகுடம் தழும்பாது அப்படிங்கிறத விட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்